முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோடு உயிர் நீத்த 9 காவலர்களுக்கு 21 குண்டுகள் முழங்க மரியாதை. உத்தரவு வரும் முன்னரே காவலர் ஒருவர் அவசரப்பட்டு துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த 1991ஆம் ஆண்டு மனித வெடிகுண்டு தாக்குதலில் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி உயிரிழந்தார். இந்த கோர தாக்குதலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு டிஎஸ்பி உட்பட 9 காவலர்கள் என மொத்தம் 15 பேர் பலியாகினர். 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் பலத்த காயமடைந்தனர். இந்த நிலையில் உயிர் நீத்த காவலர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்படும் நிலையில் அந்த கோர தாக்குதல் நடந்த 34வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள நினைவு தூண் அருகே உயிர் நீத்த காவலர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மார்டின் தலைமையில் அனைத்து காவல் நிலைய காவலர்களும் அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் ஐஜி வடிவேலன், தாக்குதலில் காயமடைந்த முன்னாள் ஏடிஎஸ்பி அனுஷ்யா உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க காவலர்களின் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு தொடங்கியது. அப்போது காவல் உதவி ஆய்வாளர் தெய்வசிகாமணி உத்தரவு கொடுக்கும் முன்னரே காவலர் ஒருவர் கவனக்குறைவால் சுட்டுவிட்டதால் இதனால் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் அளித்துள்ள விளக்கத்தில், இது போன்ற சடங்கு வணக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் துப்பாக்கி மற்றும் அதில் பயன்படுத்தப்படும் தோட்டா ஒரு வெற்று தோட்டா என்றும் அதற்காகவே பிரத்யேகமாக அந்த துப்பாக்கி மற்றும் தோட்டா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது என்றும் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடந்தது.